ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ நீ உறுதியாக கைலாயம் திரும்ப மாட்டாய். நிச்சயமாக திரும்ப மாட்டேன். முருகா, நீ உறுதியாக தீர்மானம் மேற்கொண்டால் அதை எவராலும் மாற்ற இயலாது. நான் வருகின்றேன். இந்த நிலையில் நாம் தமிழ் மொழியை அழித்துவிட்டால் உன்னை மருட்டிய மரணத்தையே மருட்டியதற்கு ஒப்பல்லவா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரசருக்கு வணக்கம். குருமுனி அகத்தியர் வந்து கொண்டிருக்கிறார். மாமுனிவரே, என்னை ஆசீர்வதியுங்கள். என்ன தவம் செய்தேனோ தாங்கள் என் நாட்டில் எழுந்தருளி அடியேனை நாடி வந்திருக்கிறீர்கள். தமிழ் மொழியின் பால் பேரன்பு பூண்டு முத்தமிழ் சங்கம் வளர்க்கும் செண்பக பாண்டியனே, நீ நீடூழி வாழ்க. நின் தமிழ் தொண்டு எந்நாளும் வளர்க. தாயிழந்த கன்றினைப் போல் தவித்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் தக்க தருணத்தில் வந்திருக்கிறீர்கள். ஐயனே, நான் வளர்க்கும் தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் பங்கம் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது. அனைத்தையும் அறிந்தே நான் இங்கு வந்தேன். இந்த இக்கட்டான தருணத்தில் உன்னை வழிநடத்த வேண்டியது என் கடமை. உடனே சரவண பூஜைக்கு ஏற்பாடு செய். அதை நானே முன்னின்று நடத்தித் தருகிறேன். புலவர் நக்கீரனின் குடும்பமோ சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறது. தாங்களோ சரவண பூஜைக்கு ஏற்பாடு செய்ய பணிக்கின்றீர்கள். அவர்கள் சிவபூஜை மேற்கொள்வது மிகச்சிறியே. நாம் இங்கே சரவண பூஜை செய்வோம். பெற்ற குழந்தையை காப்பாற்ற தாயானவள் எந்த தியாகத்தையும் மேற்கொள்ளத் துணிவாள். அதேபோல் தமிழை காப்பாற்ற முருகனால் மட்டுமே இயலும். முனிவரே, ஆனாலும் செண்பக பாண்டியனே, உலகத்தை சமன் செய்ய வடக்கிலிருந்து தெற்கே ஈசனால் அனுப்பப்பட்ட அகத்தியன் கூறுகின்றேன். சரவண பூஜை செய்ய ஏற்பாடுகளை உடனே தொடங்கு. உத்தரவு. நம் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டார்கள். விரைந்து தாக்குங்கள். ஒருவரும் உயிர் தப்பக்கூடாது.
நம்மை காக்க நம் பாண்டிய நாட்டு படை வீரர்கள் வந்துவிட்டார்கள். நாம் மீட்கப்படுவோம். நாம் விடுதலை அடையப் போவது உறுதி. ஈஸ்வரா, இந்த அப்பாவி தமிழ் புலவர்களை மீட்க நீ புரிந்த அருளும் செயலும் அற்புதமானது. நான் உன்பால் கொண்ட நம்பிக்கை வீண் போகவில்லை. நக்கீரரே, நம் வீரர்கள் அனைவரும் வீரத்துடன் போர் புரிகிறார்கள். அசுரப்படைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் விடுதலை உறுதி. இதை அண்டாசுரருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அரசே, ஆபத்து, ஆபத்து. நடந்தது என்ன? விரைந்து கூறு. பாண்டி நாட்டு படை வீரர்கள் நம் இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் நம் வீரர்களை கொன்று குவிக்கிறார்கள். இதே நிலை தொடர்ந்தால் விரைவில் 1000 தமிழ் புலவர்களையும் மீட்டு சென்று விடுவார்கள். ஏதாவது செய்ய வேண்டும் அரசே. இவன்தான் அண்டாசுரன். இவனை கொல்லுங்கள். நாம் இந்த இடத்திலிருந்து மீண்டு உயிர் வாழப் போவதில்லை. அந்த அசுரன் நம்மை பலி கொடுக்க போவது உறுதி. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஐயோ! என்ன நடந்தது? ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? ஐயோ, அதை நான் எப்படி உரைப்பேன்? அண்டாசூரன் யுத்த களத்திற்கு வந்துவிட்டான். அவன் நம் வீரர்களை சூறையாடி கொண்டிருக்கிறான். இந்த யுத்தத்திற்கு பிறகு நமது படை வீரர்கள் ஒருவர் கூட விஞ்சப் போவதில்லை. நாம் விடுதலை அடைவோம் என்னும் நம்பிக்கை எனக்கு இல்லை. யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயம் நம்மை எல்லாம் ஈசன் காப்பாற்றுவார். நானும் அதே நம்பிக்கையில் தான் இருந்தேன். ஆனால் அண்டாசூரனின் செயல் வேகத்தையும் மாய சக்தியையும் கண்டு என் நம்பிக்கை பறிபோய்விட்டது. நம் ஒரே இறுதி நம்பிக்கை தமிழ் கடவுள் முருகன் ஒருவனே. அனைவரும் அவனை துதியுங்கள். அவன் புகழை போற்றி கூறுங்கள். முருகனுக்கு, கந்தனுக்கு, குமரனுக்கு. உன்னை மட்டும் ஏன் உயிரோடு விட்டு வைக்கிறேன் தெரியுமா? நீ சென்று உன் அரசன் செண்பக பாண்டியனை இங்கு அழைத்து வா. தமிழ் புலவர்கள் 1000 பேரை நான் கார்த்திமுகிக்கு பலி கொடுப்பதை உன் அரசன் கண்ணார காண வேண்டும். அதை கண்ட அச்சத்தில் தமிழ் மொழியை தூக்கி எறிந்துவிட்டு ஜாபள மொழியை தன் மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்ததா உனக்கு? சென்று உன் அரசனை இங்கே அழைத்து வா. போ. போ.
போ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சுவாமி, ஈசனே, என் கணவருக்கு யாதொரு தீங்கும் நிகழ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அரசே, அரசே, அரசே! வீரனே, என்ன நேர்ந்தது? தமிழ் சங்கத்தின் தலைவர் நக்கீரரும் மற்ற புலவர்களும் எங்கே? செல்லுங்கள், நாங்கள் செல்லுங்கள், 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 செல்லுங்கள். கார்க்கி முகி ஜுவாலா. பார்வதி, நீயோ ஆதிசக்தி. உனக்கான கடமைகளும் கர்மங்களும் அளவு கடந்து உள்ளன. இந்நிலையில் எப்பொழுதும் நீ ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியிருப்பது இந்த அகிலத்திற்கு நல்லதல்ல. இதை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். நம் மைந்தன் முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறினால் மட்டுமே அவனால் உலக ஞானத்தை பெற முடியும். அப்போதுதான் அவனுடைய அவதார நோக்கம் நிறைவேறும். கந்தன் எட்ட வேண்டிய உயரத்தையும் எட்டுவான். சுவாமி, நான் முருகனை பற்றி கவலை கொள்ளவில்லை. நல்லது. அதை தவிர மற்ற பிரச்சனைகளை நானே தீர்த்து வைப்பேன். சொல், உன் பிரச்சனைதான் என்ன? சுவாமி, தங்களின் பக்தர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஓம் கார்க்கி ஜுவாலா. ஓம் நம சிவாய. 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 தமிழ் கூறும் நல்லுலகம். ஓம் நம சிவாய. போற்றி புகழ்ந்திட்ட தமிழ் புலவர்களே கேளு. தங்களின் உயிர் தனை எந்த நன்னை கார்க்கி முகிக்கு. ஓம் நம சிவாய. ஓம்
முழு மனதோடு அர்ப்பணித்து பலியிட ஆயத்தமாவீர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வீரர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம் அன்னை கார்க்கிமுகி ஜோலாவை மனமுருகி வேண்டுகின்ற நேரம் வந்துவிட்டது. தயாராகுங்கள். உத்தரவரசே. ஓம் நம சிவாய. ஓம் க்ளீம் கார்க்கிமுகி சமர்ப்பணா. ஓம் நம சிவாய. ஓம் த்வீம் அயோமுகி சமர்ப்பணா. ஓம் நம சிவாய. 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 இவர்கள் சிரசை கொய்து விடுங்கள். ஓம் நம சிவாய. 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 ஈசனே, எம்பெருமானே, சர்வேஸ்வரா, என்னால் என் கணவரின் உயிரை காக்க முடியவில்லை. நீயே கதி என்று சதா சர்வ காலமும் உன்னை துதி பாடிய என் கணவரை காக்க உன்னாலும் முடியவில்லை. ஏனில் தமிழ் சமூகத்தை இனி யார் காக்க போவது? 1000 தமிழ் புலவர்களின் சிரசு கொய்யப்பட போகிறது. என் கணவர் இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். சுவாமி, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? பார்வதி, அது உன் பிரச்சனை அல்ல. ஒரு பெண் தன் கணவனை காக்க சிவலிங்கத்தில் தன் சிரசை மோதி குருதி கொட்ட மன்றாடிக் கொண்டிருக்கின்றாள். தங்களின் இறுதி கணத்தில் தங்களை நம்பிக்கையோடு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களின் செவிப்புலன் பழுதடைந்து விட்டதா? இல்லை, தங்களின் இருதயம் கடும் பாறையாகிவிட்டதா? பார்வதி, அவர்கள் என் பக்தர்கள். அவர்களை காக்க வேண்டும் என்பதை நான் அறிய மாட்டேனா? சுவாமி, தாங்கள் அறிந்திருந்தால் நான் ஏன் கவலை கொள்ளப் போகிறேன்? நம் மைந்தன் கைலாயத்தை துறந்தான். தங்களின் பக்தர்கள் இந்த அகிலத்தையே துறக்கப் போகிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்று என்று தங்களை அழகுற போற்றும் தமிழ் மொழியும் அழியப் போகிறது. இதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கும் என் பதியை எண்ணி நான் கவலை கொள்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? தேவி, துரும்பை விட சிறிய காரியங்களுக்கும் கவலைப்படுவது பெண்களின் இயல்பு. அது அவர்களின் பிறப்புரிமையும் கூட. அதில் தலையிட்டது என் தவறுதான். என்னை மன்னித்து அருள வேண்டும். சுவாமி, தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
வருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் உன்னை பாட மறுத்த என் நாவை நான் துண்டாட விரும்புகிறேன். அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள்வாயாக. தமிழின் பெருமை நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டாம், தொடர்ந்து பாடுங்கள். தாய்ப்பால் என்பது தாயின் மூலம் குழந்தைக்கு இறைவனால் அருளப்பட்ட அமிர்தம். தாய்மொழி என்பது இறைவன் மூலம் தாய் வழி வழங்கப்பட்ட பேரமிர்தம்.